நம்ம மதிய மாதிரியே மலரும் ரொம்ப போல்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே மலர் வழக்கம் போல அவங்களோட வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமோ மலர் கூட சேர்ந்து நம்மளும் கொடைக்கானல் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. பட் வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க மெனுவ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தடவ மதி வந்துட்டு மலருக்கு முன்னாடியே எழுந்து எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறாங்க. கொஞ்சம் மலருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப மலரோட மாமியார் வந்துட்டு மலர்கிட்ட, "நல்லா நீ ஒரு ஊருக்கெல்லாம் சுத்திட்டு வந்தயில்ல, இப்ப என்ன உனக்கு சமைக்கிறதுக்கு என்ன? அது என்ன? இது என்னன்னு?" சொல்லிட்டு குறை சொல்றது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு தங்கராஜ் வந்துட்டு இன்னைக்கு வர்றதா சொல்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சுரேஷ் வந்து வேலையில ஜாயின் பண்றாரு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கராஜ் வந்து சுரேஷ பிக் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம மலரோட மாமனாரும், மாமியாரும் கேட்பாங்க. "ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? கொடைக்கானல் ட்ரிப்லாம்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருப்பாங்க. "நீங்க எதுவும் செலவு பண்ணலையே மாப்ள?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் எதுவுமே செலவு பண்ணல. எல்லாமே சுரேஷ் பார்த்துக்கிட்டான்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மதி இருந்துட்டு, எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டது அ அ மலரோட ஹஸ்பண்ட் அதாவது பாக்கியராஜ் அண்ணன் தானே எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிருவாங்க. பட் இருந்தாலும் தங்கராஜ் அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்பதான் இன்னைக்கு சுரேஷ் வந்து வேலையில ஜாயின் பண்றாங்கல்ல, அதனால அவன கூட்டிட்டு போயி ஸ்டேஷன்ல விடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மதியோட மாமனாரு, அது சுரேஷோட அப்பா இருந்துட்டு சொல்லுவாரு, ராகவன் சொல்லுவாரு, "நீங்க இல்லைன்னா என் மகனுக்கு வேலை கிடைச்சிருக்காது மாப்ள. உங்களோட தயவுனால தான் அவனுக்கு வேலை திரும்பவும் கிடைச்சிருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த நன்றி கடன நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். மறுபடியும் அவன் கம்பீரமா யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு போறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனேன்னு "இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா நன்றி சொல்லிட்டு, இதெல்லாம் என்னோட கடமை" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மதி இருந்துட்டு சொல்லுவாங்க, "இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் வந்துட்டு சூடு சொரணையே இருக்காது போல இருக்குது. நன்றியே இருக்காது போல இருக்குது. நான் மட்டும் கையெழுத்து போடல அப்படின்னா, இப்ப இவருக்கு வேலையே கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஆள் வந்து எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான் பாரு. முதல்ல இந்த ஆள பத்தி எல்லா உண்மையும் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிய வரணும். இவரோட சுயரூபம் தெரிஞ்சா தான் பேசாம இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்ப்போம்.